நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் டாக்டர் ஓம் சக்தி ராஜாவின் கொடான கோடி நமஸ்காரங்கள். நாம் இப்போ கார்த்திகை மாதத்தினுடைய பலன்களை பார்க்குறோம். கார்த்திகை மாதம் தீபத் திருநாள், அனைவருடைய வாழ்க்கையினுடைய இருளை போக்கக்கூடிய ஒரு மாதம். முருகனுடைய பரிணாம வளர்ச்சிகள் பெற்ற மாதம். ஏன்னா முருகனை வளர்த்தது கார்த்திகை பெண்கள் தான். அப்போ சிவனுடைய மைந்தனாகிய இந்த முருகப்பெருமானுடைய விசேஷ ஆலயங்களில் நிறைய பூஜை புனஸ்காரங்கள் நடக்குது. இந்த பூஜை புனஸ்காரங்களில் கலந்துட்டு இந்த மாதத்தினுடைய பலன்களை நம்ம எடுத்துக்கலாம். முதல்ல இந்த மாதத்தினுடைய கிரக சஞ்சாரங்களை நம்ம பார்க்கலாம். இந்த மாதம் ஆங்கில தேதி பார்த்தோம்னா 17/11/2025 திங்கள்கிழமை, சித்திரை நட்சத்திரம், திரையோதசி திதி, தேய்பிறை, கார்த்திகை மாதம் ஜன்னம் பண்ணுது. இப்போ இந்த கார்த்திகை மாதத்தினுடைய கிரக சூழ்நிலைகள் என்ன அப்படின்னா, சனி பகவான், குரு பகவான் வக்ரகதியாக இருக்கிறார்கள். புதனும் வக்ரகதியாக இருக்கிறது. கார்த்திகை 8ஆம் தேதிக்கு பிறகு புதன் பகவான் விருச்சிகத்திலிருந்து துலாத்துக்கு பயிற்சி ஆகிறார். கார்த்திகை 21 வரை புதன் பகவான் வக்ரகதியாக இருக்கிறார். கார்த்திகை 11ஆம் தேதி சுக்கிர பகவான் துலாத்திலிருந்து விருச்சிகத்துக்கு பயிற்சி ஆகிறார். கார்த்திகை 20ஆம் தேதி குரு பகவான் கடகத்திலிருந்து வக்ரகதியாக மிதுனத்தில் பயணம் படுறார். இந்த மாதத்தினுடைய கார்த்திகை 22ஆம் தேதி முக்கியமான பயிற்சி, செவ்வாய் பயிற்சி. இந்த செவ்வாய் பகவான் விருச்சிகத்திலேருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறது. மூலா நட்சத்திரத்தில் பயிற்சி ஆகிறது. ஆமாம், மூல நட்சத்திரத்தில் பயிற்சி ஆகக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, யாருக்கு கேது தசை, கேது புத்தி நடக்குதோ அவங்களுக்கு உண்டான பலன்கள் சுபிட்சமாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். மறுபடியும் சூரியன் கார்த்திகை 29க்கு பிறகு தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார். சூரியனை மையமாக வைத்துத்தான் ஒரு மாத பலன்களை நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ இந்த கிரக சஞ்சாரங்களை பார்த்தோம். இந்த கிரகங்கள் என்பது இந்த கார்த்திகை மாதத்தில் சனி பகவான், குரு பகவான் வக்ரகதியாகவும், புதனும் வக்ரகதியாகவும், செவ்வாய் பகவான் அஸ்தங்கம் பெற்றும் இருக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கிறது. அப்போ இந்த கார்த்திகை மாதம் 12 ராசிக்கும் எவ்வித பலன்களை கொடுக்க போகிறது, சூழ்நிலைகள் என்ன, எப்படியெல்லாம் நம்ம பாதுகாப்பு பண்ணிக்கலாம் அப்படின்றத நம்ம விரிவாக விளக்கமாக பார்க்கலாம். இந்த மாத பலன்கள் என்பது ஒரு 50% தான். உங்களுடைய முழு பலன்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜனன ஜாதகத்தினோடு இந்த கோச்சார ரீதியான பலன்களை ஒப்பிட்டு பார்த்து தான் செய்யணும். இப்போ ஒரு குரு பகவான் இருக்கார் அப்படின்னா, இந்த ஜனன ஜாதகத்தில் உங்கள் குரு பகவான் எந்த நட்சத்திரத்தில் இருக்கார், அந்த நட்சத்திர அதிபதி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு 6, 8, 12 இருக்கா, அல்லது கேந்திரஸ்தானத்தில் இருக்கா, திரிகோண ஸ்தானத்தில் இருக்கா அப்படின்றதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி தான் உங்களுடைய முழு பலன்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும், சாதக பாதக நிலைகள். சரி, முதல்ல இந்த மாதத்தினுடைய பலாபலன்களை நம்ம பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, எப்பயுமே ஒரு ராசியாதிபதி 6, 8, 12 போகும்போது திறமைகள் வெளிப்படுதா அல்லது துன்பங்கள் அதிகமாக இருக்குதா அப்படின்ற ஒரு கேள்வி. அவர்கள் எடுக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளை பொறுத்து அந்த மாதிரி ஆகிடும். இப்போ ராசியாதிபதி 8ஆம் இடத்துல போய் அஸ்தங்கமாக இருக்கிறார். முதல்ல இந்த மாதத்தில் அதிகமாக பேசுகிறத குறைக்கணும் நீங்கள். ஆமாம், தொலைதூர பயணங்கள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். தூரதேச பயணங்கள், மலை சார்ந்த பிரதேசங்கள் செல்வது, அப்போ நாடு கடந்து போகிறது, இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய விஷயங்களாக இருக்கும். இந்த மாதத்தில் அதிகமாக உங்களுக்கு ரோலிங் நடக்கும். வாங்குதல், விற்பல், கொடுக்கல், வாங்கல், இது எல்லாமே வட்டி கட்டுறது, கடன் வாங்கிறது, தொழிலுக்காக பணத்தை பெருக்கிறது, வேறொருவருடைய பணத்தை முதலீடு ஆக்கிறது, இந்த விஷயங்கள் எல்லாமே திஸ் ரோலிங் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். வருவதும் போவதுமாகத்தான் இருக்கும். அப்போ சேமிப்புகள் இருக்குமா அப்படின்னா, சேமிப்புகளுக்கு பெருமளவு வாய்ப்புகள் குறைவாகத்தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்க போகுது அப்படின்னு சொல்லப்படுது. எவ்வளவு வந்தாலும் செலவுகள் நேராக இருக்கக்கூடிய ஒரு மாதம். கண்டிப்பாக அதுதான் நடக்கும், ரோலிங் தான் நடக்கும். உங்களுக்கு கொடுத்த இடத்துல கொடுத்த பணங்கள் வருவதற்கு உண்டான சூழல்கள் இந்த மாதம் மிக குறைவு அப்படின்னு தான் சொல்லலாம். அடுத்த மாதத்தில் நம்ம பார்த்துக்கலாம். அந்த விஷயங்களை தான் கொஞ்சம் கடந்து போகணும். நீங்கள் சிறு குறு தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு
அநேக லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம் அப்படின்னு எடுத்துடலாம். வீடு, மனை, வண்டி, வாகனங்கள் விற்பது, வாங்குவது தொடர்பான துறையில் இருக்கக்கூடியவங்கள் பிரகாசமாக ஜொலிப்பார்கள். ஏன்னா ரோலிங் பர்சனாலிட்டி அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அதனால் அவங்களுக்கு எல்லாமே இந்த ஆர்ட்வேர்ஸ் துறையாகட்டும் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய துறையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கல்வி, கேள்விகளில் வல்லமை படைத்தவராக இருப்பார்கள். ஆமாம், பெரிய பெரிய துறைகள், அதிகாரத்துறைகள், அரசியல் துறைகள், பெரிய பதவிகள் வகிப்பவர்களுக்கு எல்லாமே ஒரு பிரதானமான ஒரு செயல்பாடுகள் உருவாகும். ஆக்கப்பூர்வமான செயல்பாடு, அவர்களுடைய முன்னேற்றத்திற்குண்டான சூழ்நிலைகள் எல்லாமே கிடைக்கும். மதிப்பு மரியாதைகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். இதே காலகட்டத்தில் புத்திரர்களால் செலவுகள் நேரிடக்கூடிய விஷயங்கள், குடும்பத்தில் உள்ள பிள்ளையாண்டாளர்களுக்கு கொஞ்சம் விபத்து கண்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த மாதத்தில் நடக்கும். ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லலாம். ஆமாம், பிள்ளைகளுக்கு விபத்துகள் நடக்கணுன்னே ரொம்ப பயந்துக்க வேணாம். தூரதேச போகும்போது கவனமாக செல்லணும். வெளிநாடு வெளிப்பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய பிள்ளைகள் பாஸ்போர்ட், விசா எல்லாமே சரியாக இருக்கா அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் கேதர் பண்ணிக்கணும். ஏன்னா அதில் பிரச்சனை வர்றதுக்கு உண்டான சூழல்கள் இந்த மாதம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். விவசாயம் சார்ந்த துறைகள் இருக்கக்கூடியவர்கள் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அதே காலகட்டத்தில் கும்பாபிஷேக கோயில்களுக்கு போகிறதுக்கு, தீர்த்த யாத்திரை போகிறதுக்கு, இல்லறங்களில் நல்லறங்களாக மாறுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உருவாகும். திருமண வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த கார்த்திகை மாதம் பிரகாசமான மாதம், ஒளி உள்ள மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இருளை நீக்கக்கூடிய ஒரு மாதம். அதனால் திருமண வாய்ப்புகள், காதல் திருமணங்கள் எல்லாமே நல்லபடியாக முடியும், சக்ஸஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லலாம். மொத்தத்தில் இந்த மாதங்கள் வருமானத்திற்கு ஏற்ற செலவுகள் நிகராக இருக்கக்கூடிய மாதங்கள். ஆமாம், பணம், பொருளாதாரம் இது எல்லாமே ரோலிங் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும்.